உங்களோட வைப்ரேஷனையும் எனர்ஜியும் இன்ஸ்டன்டா மாத்தணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க எனர்ஜியை மாத்துறது மூலியமா உங்களால உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை செய்து முடிக்க முடியும். அதுக்கான ஸ்விட்ச் உங்களோட உடம்புல தாங்க இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா உங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸுக்கும் இல்லை உங்க பாடி போஸ்டருக்கும் உங்களோட எனர்ஜி இமோஷனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பொதுவாக நீங்க நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எப்படி உணர்வீங்கன்னு பாருங்களேன். உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அமைதியா இருக்கும். அதே சமயம் நீங்களும் நல்ல தைரியமா உணர்வீங்க. நீங்க எப்பெல்லாம் பயந்து இல்ல கவலையா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கூனி குறுகி உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் கீழே வந்து தலை தொங்கி போய் இருப்பீங்க. உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும். உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ உங்களை நான் ஒரு ராஜாவாகவோ ராணியாகவோ உங்களை கற்பனை செய்து பாருங்கன்னு சொன்னேன்னா இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கற்பனையிலும் சரி இல்ல நீங்க நின்று காமிங்க அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களோட பாடி லாங்குவேஜை தான் உடனே மாத்துவீங்க. நீங்க நிக்கிற விதம், பாக்குற விதம், உங்களோட சின்ன மேல கொண்டு போயிட்டு உங்க செஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா வச்சு நீங்க நிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜாவும் ராணியும் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மெமரி உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் அவங்கள மாதிரி நீங்க நினைங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படியே மாத்திட்டீங்க. நீங்க ரொம்ப நார்மலா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு ராணி இல்ல நீங்க ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா நீங்க உங்களோட பாடியை ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஷிஃப்ட் பண்ண உடனேயே உங்களால அந்த எனர்ஜியை உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களோட பிரீத்திங் பேட்டர்னும் மாறும். இததான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ட்ரை பண்றாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி அவங்க வந்துட்டு அவங்களோட வாய்ஸை எடுத்துட்டு அவங்க ஆக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட குரலை மட்டும் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜும் சேர்த்துதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்கனால அந்த எனர்ஜியும் ஃபீல் பண்ண முடியும். அப்பதான் கம்ப்ளீட்டா அந்த ஒரு நபராகவே அவங்க மாறுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் உங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸுக்கும் உங்களோட எனர்ஜிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எப்பெல்லாம் சோர்வா ஃபீல் பண்றீங்களோ இல்லை எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பயம் பதட்டத்தோட இருக்கீங்களோ, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த நான் இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும், ஒரு சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்குன்னா அந்த நேரத்துல நீங்க இம்மீடியட்டா உங்களோட பாடி லாங்குவேஜை மாத்தி பாருங்க. ஒரு கண்ணாடி இருந்து அதுக்கு முன்னாடி நின்று ஒரு பிரைட் ஸ்மைல் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நின்று கொடுத்து பாருங்களேன். இம்மீடியட்டா உங்களோட பாடியில நீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இமோஷனல் ஸ்டேட் அது உடனே மாத்தும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ தோணக்கூடிய ஒரு என்ன சொல்றது பயத்தினாலேயோ இல்லாட்டினா நீங்க சோர்வா ஃபீல் பண்றதுனாலயோ நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த விட்டுறாதீங்க. இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல இம்மீடியட்டா உங்களோட இல்லை இன்ஸ்டன்டா உங்களோட எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணிட்டு என்னென்ன வேணுமோ உங்க லைஃப்ல அதை சாதிச்சுக்கோங்க. இதை பத்தி தான் ஒரு பவர் போஸ் அப்படின்னு கூட ஒரு ஸ்டடி இருக்கு. ஸோ பவர் போஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க ஒரு போஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது கிரியேட் பண்ணிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு லோ கான்ஃபிடென்ட்டா இருக்கோ இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப டவுனா இருக்கு பயமா இருக்குன்னு தோணுதோ அந்த நேரத்துல அந்த பவர் போஸ்ல நின்று ஒரு 2 நிமிஷம் நீங்க நிக்கணும். நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ்க்கு இது இப்படிதான் அப்படிங்கிற விஷயம் உங்களோட மெமரி, அதாவது மசில் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டெஃபினட்டா உங்களால ஒரு எனர்ஜி இமோஷனல் ஷிஃப்டை இம்மீடியட்டா உணர முடியும். ஸோ இதை ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மாத்த போறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ல போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.